விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். எதில் விழிப்பாயிருக்க வேண்டும்? ஜெபத்தில் விழிப்பாயிருக்க வேண்டும். லூக்கா 21:36 வாசிக்கிறோம், மனுமகன் முன்னிலையில் வலிமை உள்ளவர்களாக இருக்கும்படி இயேசு கிறிஸ்து மகிமையோடு மாட்சிமையோடு வான் மேகங்கள் வருகின்ற பொழுது மனுமகன் முன்னிலையில் வலிமை உள்ளவர்களாக இருக்கும்படி வருகிற தண்டனையை தப்பித்துக் கொள்ளும்படி எப்போதும் ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள் என்று இயேசு பெருமான் சொல்கிறார். அப்போ விழிப்பாயிருங்கள் என்பது ஜெபத்தில் எப்பொழுதும் அனலாயிருப்பது, ஜெபித்து கொண்டிருப்பது, இறைவனோடு உரையாடி கொண்டிருப்பது, உறவாடி கொண்டிருப்பது. ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் அனலாயிருக்க வேண்டும், ஜெபத்தில் விழிப்பாயிருக்க வேண்டும். ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாக இருக்கனாக்கா நம்ம எப்பொழுதுமே யாரை விடுங்களா, நம்ம கட்சிக்கு சிங்கம் போல சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்ம பேதுருவில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஆயுதங்கள் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவங்க தான் ஆயத்தமாக இருக்காங்க. போருக்கு சொல்லுவார் எப்படின்னா, உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல. போருக்கு சொல்ல அதற்கென தங்களுக்கென அந்த உடைகளை அணிந்திருப்பார்கள். அதுபோல் நாம் எபேசியர் 6:12 முதல் 17 வரை வாசிப்பது போல உண்மை இடைக்கட்சியாக, நீதியை மார்பகோசமாக, சமாதானம் அறிவிக்கின்ற நற்செய்தி பணியின் ஆர்வத்தை மிதியடிகளாக, விசுவாசத்தை கடையமாக, மீட்பை தலைச்சியராக, தேவ ஆவி அருளுகின்ற கருடைய வார்த்தையை போர்வாளாக ஏந்தி போர் புரிகின்ற வீரர்களாக எப்பொழுதும் அணிவைத்து நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இத்தகைய ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இத்தகைய விழிப்பும் இத்தகைய ஆயத்தம் உள்ளவர்கள் விண்ணகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். மண்ணகம் அவர்களை வெல்ல முடியாது, சாத்தான் அவர்களை மேற்கொள்ள முடியாது, இருள் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது. அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆகவே அந்த வெற்றி நமக்கும் சொந்தமாக்கப்பட எப்பொழுதும் விழிப்பாயிருப்போம், ஆயத்தமாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.